இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடின் காலமானார். முன்னாள் நிதி அமைச்சரும் அம்னோவின் முன்னாள் பொருளாளரும் முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமட்டின் நெருங்கிய நண்பருமான துன் டைம் ஜைனுடின் காலமானார். அவருக்கு வயது 86. மூப்பின் காரணமாக சிறிது காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த டைம் ஜைனுடின் இன்று காலை 8:21 மணிக்கு பட்டாலிஞ்சயா அசுந்தா மருத்துவமனையில் தனது இறுதி மூச்சை விட்டார். அம்னோவின் முன்னாள் மூத்த தலைவரான டைம் ஜைனுடினின் நல்லடக்க சடங்கு தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். காலஞ்சென்ற டைம் ஜைனுடின் நாட்டின் நிதி அமைச்சராக 2 முறை பதவி வகித்துள்ளார். முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமட் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்று இருந்த காலத்தில் முதல் முறையாக 1984 ஆண்டிலிருந்து 1991 ஆண்டு வரை டைம் நிதி அமைச்சராக பொறுப்பேற்று இருந்தார். அதன் பின்னர் 1997 ஆண்டு மலேசியா மட்டுமின்றி தென்கிழக்காசியா மற்றும் ஆசியாவை உலுக்கிய நிதி நெருக்கடியின் போது மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியுற்ற போது நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கு பிரதமர் துன் மகாதீரின் அழைப்பின் பேரில் 1999 ஆண்டு நிதி அமைச்சராக டைம் 2வது முறையாக நியமிக்கப்பட்டார். அவர் 2001 ஆண்டு வரையில் அப்பொறுப்பில் இருந்தார். கடா அலோஸ்தார் டெர்காவில் 1938 ஆண்டு பிறந்து வளர்ந்தவரான டைம் தமது தொடக்க கல்வி மற்றும் இடைநிலை கல்வியை பினாங்கில் முடித்த பின்னர் சட்டம் பயில்வதற்கு லண்டன் சென்றார். 1957 ஆண்டு ஒரு வழக்கறிஞராக நாடு திரும்பிய டைம் பின்னர் நகர திட்டமிடல் படிப்பை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா சென்றார். பெர்க்லி கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய டைம் நகர திட்டமிடல் திட்டங்களில் ஈடுபடுவதற்கு சொந்த நிறுவனத்தை நிறுவி அதில் தன்னை முழுமையாக பிணைத்து கொண்டார். கோலாலம்பூர் மாநகரில் செராஸ் மற்றும் அதன் சுற்றியுள்ள பழைய ஈயச் சுரங்கப் பகுதிகள் மூடப்பட்டு தமான் மலூரி எனும் மிகப்பெரிய வீடமைப்பு திட்டத்தை நிறுவிய பெருமை டைம் ஜைனுடினையே சேரும். கோலாலம்பூரில் அதிகமான நகர்ப்புற வீடமைப்பு திட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட டைம் மாநகரில் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு வீடமைப்பு திட்டங்கள் அவரின் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டவையாகும். ஆக கடைசியாக தனது சொத்து விவரங்களை அறிவிக்க தவறியதற்காக துன் டைமும் அவரின் மனைவி தோ புவான் நைமா கலிட்டும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு ஆளாகி நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கில்லான் பள்ளத்தாக்கில் கடந்த 2018 ஆண்டு முதல் வீடு புகுந்து கொள்ளையடித்தல் உட்பட 44 கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என்று நம்பப்படும் 4 கொள்ளையர்களை போலீசார் சுட்டுக் கொன்றனர். வியட்நாமிய பிரஜைகளான அந்த 4 கொள்ளையர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் நிகழ்ந்த பயங்கர துப்பாக்கி சண்டையின் போது போலீசார் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலில் 4 கொள்ளையர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி ஈசா தெரிவித்தார். நேற்றிரவு 11:30 மணியளவில் கோலாலம்பூர் ஜாலான் இம்பியில் உள்ள ஒரு கொண்டோமினியம் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 17வது மாடியில் ஒரு வீட்டில் இந்த அதிரடி தாக்குதல் நடைபெற்றதாக டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 40 வயது மதிக்கத்தக்க 4 சம்பவ இடத்திலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டனர். 4 சுட்டு வீழ்த்தப்பட்டது மூலம் துப்பாக்கிகள் மற்றும் வெட்டுக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். தனது தாயாரை கொன்று 3 ஆண்டு காலமாக வீட்டின் ஐஸ் பெட்டிக்குள் மறைத்து வைத்திருந்த 53 வயது சந்தேக பேர்வழி வீட்டை விட்டு அதிகமாக வெளியேறுவதில்லை என்று அண்டை வீட்டுக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் அண்டை வீட்டுக்காரர்கள் யாரிடமும் அவர் பேசுவதில்லை, பழகுவதும் இல்லை என்று கொலை நடந்த வீட்டின் அருகில் வசித்து வரும் அண்டை வீட்டுக்காரர்கள் பேட்டியளித்துள்ளனர்.
கோலாலம்பூர் பழைய கில்லான் சாலை OUG கார்டனில் ஒரு வீட்டில் ஐஸ் பெட்டியிலிருந்து நேற்று காலையில் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டனர். இச்சம்பவம் அக்கம் பக்கத்தவர்களை மிகுந்த பீதியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சொந்த மகனால் கொலை செய்யப்பட்ட அந்த மூதாட்டியின் உடலை அந்த நபர் வீட்டிற்குள் ஐஸ் பெட்டிக்குள் இறக்கி கடந்த 3 ஆண்டு காலமாக ரகசியமாக வைத்திருந்தது நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நபர் தானே முன்வந்து போலீசாரிடம் தகவலை தெரிவித்ததை தொடர்ந்து அவ்வீட்டிற்கு விரைந்த போலீசார் அந்த மூதாட்டியின் சடலத்தை மீட்டனர். தனது தாயார் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவரை அடித்து கொன்றதாக 53 வயதுடைய அந்த இந்திய இளைஞர் வாக்குமூலம் தந்துள்ளார். இந்நிலையில் ஒரு மர்ம ஆசாமியை போல் செயல்பட்ட அந்த நபர் வாரத்திற்கு 2-3 முறை மட்டுமே வீட்டை விட்டு வெளியேறுவதை தாங்கள் நேரில் கண்டதாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பாத அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தெரிவித்தார். உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக அவர் அவ்வாறு வீட்டை விட்டு வெளியேறி இருக்கலாம் என்று தாங்கள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபர் 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு போலீசார் இன்று நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். பெட்ரோல் RON 95 உதவித்தொகைக்கான இலக்குக்குரிய ஒருங்கிணைப்பு திட்டம் அடுத்த ஆண்டு அமல்படுத்தப்படும் போது மலேசியர்களில் பெரும்பான்மையினர் பெட்ரோல் RON 95க்குரிய உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி பெறுவர் என்று பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதை போன்று பெட்ரோல் RON 95 உதவித்தொகைக்கான இலக்குக்குரிய ஒருங்கிணைப்பு திட்டம் அடுத்த ஆண்டு மத்திய வாக்கில் அமல்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ரஃபீசி ரம்லி குறிப்பிட்டார். இதன் மூலம் பெட்ரோல் RON 95க்கு பெட்ரோல் நிலையங்களில் 2 விலைகள் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கும். ஒன்று உதவித்தொகைக்குரிய பெட்ரோல், மற்றொன்று உதவித்தொகை இல்லா பெட்ரோல் ஆகும். இந்த சலுகை திட்டத்தை அமல்படுத்தும் போது மலேசியர்களில் 85 விழுக்காட்டினர் இயல்பாகவே உதவித்தொகைக்குரிய பெட்ரோலை தங்களின் வாகனங்களில் நிரப்பிக்கொள்வதற்கு தகுதி பெறுவர். உயர் வருமானம் பெறுகின்ற வெறும் 15 விழுக்காட்டினர் மட்டுமே உதவித்தொகையில்லா பெட்ரோலை பயன்படுத்தும் நிலை ஏற்படலாம் என்று ரஃபீசி ரம்லி விளக்கினார். சம்பந்தப்பட்டவர்கள் உதவித்தொகை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளார்களா என்பதை கண்டறிவதற்கு அவர்களின் பின்னணி குறிப்பு தரவுகளை கொண்டுள்ள அடையாள காட்டு வழி உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். முன்னாள் நிதி அமைச்சரும் தனது நெருங்கிய நண்பருமான துன் டைம் ஜைனுடின் மறைவிற்கு முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமட் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். தமது நெருங்கிய நண்பரின் மறைவு தமக்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் அந்த உன்னத தலைவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக தமது அனுதாப செய்தியில் துன் மகாதீர் தெரிவித்தார். துன் டைமின் அந்திம காலத்தில் அவருக்கு நேர்ந்த சம்பவங்கள் தமக்கு பெரும் ஏமாற்றத்தை தருகிறது என்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள குறுஞ்செய்தியில் துன் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஸ்லாங்கூருக்கு வருகை தாருங்கள் சுற்றுலா ஆண்டு பிரச்சாரத்தின் போது ஓரிட மொத்த விற்பனை மையமான GM கிளாங்கிற்கு வருகை தந்து பொருட்களை வாங்கக்கூடிய வருகையாளர்களின் எண்ணிக்கை 60 லட்சம் பேராக GM கிளாங் இலக்கு கொண்டு இருப்பதாக அதன் நிர்வாக இயக்குனர் டத்தோ லீம் செங் காக் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் சுற்றுலா ஆண்டு பிரச்சாரத்திற்கு மெருகு சேர்க்கும் வகையில் பலதரப்பட்ட பிரச்சாரங்களை GM கிளாங் முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சமூக வலைத்தளங்களின் வாயிலாக மேற்கொள்ளும் பிரச்சாரமும் இதில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சாரங்கள் யாவும் இம்மாதம் முதல் அமல்படுத்தப்படும். ஸ்லாங்கூருக்கு மட்டுமின்றி GM கிளாங் ஓரிட வர்த்தக மையத்திற்கும் அதிகமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் வருகை தருவதற்கு ஏதுவாக மிகுந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கையை GM கிளாங் மேற்கொள்ளும் என்று டத்தோ லீம் செங் காக் தெரிவித்தார்.
ஸ்லாங்கூர் மாநில அரசின் 2025 ஆண்டுக்கான சுற்றுலா ஆண்டின் நோக்கத்திற்கு ஏற்ப GM கிளைங் பலதரப்பட்ட பிரத்யேக பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ள பிரச்சாரத்தின் தொடக்க விழா நேற்று GM கிளைங் மொத்த வியாபார மையத்தின் கீழ்த்தளத்தில் ஆட்ரியம் அரங்கில் நடைபெற்றது. இதனை ஸ்லாங்கூர் மாநில ஊராட்சி மன்ற மற்றும் சுற்றுலா ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங் சூ லிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய டத்தோ லிம் செங்காக் மேற்கண்ட விவரங்களை தெரிவித்தார். மலேசியாவிலேயே மிகப்பெரிய மொத்த வியாபார மையமாக GM கிளைங் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதன் வழி கிடைக்கப்பெற்ற அங்கீகாரம் மற்றும் கில்லான் அரச மாநகர் மன்றத்தினால் கடந்த 2018 ஆண்டு முதல் கில்லான் மாநகர சுற்றுலா தூதராக GM கிளைங் நியமிக்கப்பட்டு இருப்பது GM கிளைங்கிற்கு அதிகமான சுற்றுப்பயணிகள் வருகை புரிவர் என்ற புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக டத்தோ லிம் செங்காக் குறிப்பிட்டார். தவிர எதிர்காலத்தில் தென்கிழக்காசியாவிலேயே எல்லா வகையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற ஓரிட வர்த்தக மையமாக GM கிளைங்கை உருவாக்கும் தங்களின் தூரநோக்கு லட்சியம் நிறைவேறுவதற்கு அதிகமான சுற்றுப்பயணிகள் GM கிளைங்கிற்கு வருகை புரிவர் என்று டத்தோ லிம் செங்காக் நம்பிக்கை தெரிவித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 315.3 கிலோமீட்டரில் தாப்பாவிற்கு அருகில் ட்ரெய்லர் லாரியில் மோதிய லாரி ஓட்டுநர் ஒருவர் இடிபாடுகளுக்கு இடையில் கால்கள் சிக்கி வெளியேற முடியாமல் பரிதவித்த நிலையில் அவரை தீயணைப்பு மீட்பு படையினர் கடுமையாக போராடி மீட்டனர். இன்று காலை 8:23 மணியளவில் நிகழ்ந்த இவ்விபத்து தொடர்பில் அவசர அழைப்பை பெற்ற தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தி 30 வயது மதிக்கத்தக்க அந்த லாரி ஓட்டுநரை மீட்டதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குனர் சபரோட் ஜினோர் தெரிவித்தார். முன்னதாக 2 கால்களும் முறிந்த நிலையில் வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த லாரி ஓட்டுநர் பெரும் அவதிக்குள்ளானதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள